நகர். ஸோ அங்க வந்து பார்த்தோன்னா, மனு குடுத்திருக்காரு. அதாவது என் மனுவை சாட்சியாக சமர்ப்பிக்க வேண்டுதல் சம்மதமாகன்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கேஸோட டைப்பு, ஃபில்லிங் நம்பர் இதெல்லாம் குடுத்திருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தோன்னா, நம்ம எம்டி சாருக்கான கேஸோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்க மேல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பாருங்க, எனக்கு மைவி3 ஆட்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனியின் மூலம் வணிகம் செய்த வகையில் மாதம் சர்வீஸ் சார்ஜ் பிடித்தம் செய்தது போக, சிறு தொகை வருமானமாக வங்கியின் மூலமாக முறையாக பெறப்பட்டு வந்தது. அதன்பின் எனது தாலுகாவில் உள்ள எங்கள் நிறுவனமான மைவி3 ஆட்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்டோரில் நான் எனது வீட்டிற்கு தேவையான உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை என்னுடைய விருப்பத்தின் பேரில் மாதம் மாதம் கொள்முதல் செய்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பொருட்கள் தரமாகவும், ஆரோக்கியமாகவும் உள்ளது. நான் பொருளாதார முன்னேற்றம் அடைந்து நிம்மதியாக, சந்தோஷமாகவும் இருந்தேன். ஆனால் தற்போது மைவி3 ஆட்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி திரு. சக்தி ஆனந்தன் அவர்கள் மீது பார்வையில் குறிப்பிட்டுள்ளபடி சிலர் பொய்யான வழக்கு போடப்பட்டு நீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் உள்ளதால், எங்கள் வணிகத்தின் மூலம் சுமார் 78,00,000 பயனாளிகள், நானும் ஒருவனாக, எனக்கு மேற்கண்ட வணிகம் சரிவர இயங்காமல் எனது வாழ்வாதாரம் அனைத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்வணிகத்தை நம்பிய எனது குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்பம் வாழ்வாதாரம் பாதிப்பு நீக்குவதற்கு மைவி3 ஆட்ஸ் மார்க்கெட்டிங் கம்பெனி தொடர்ந்து செயல்பட என்னுடைய மனுவை சாட்சியாக சமர்ப்பிக்க தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு குடுத்திருக்காரு. காளிதாஸ்ங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இஓடபிள்யூ ஆஃபீஸ் சென்னை இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனுவா வந்து குடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. இஓடபிள்யூ ஆஃபீஸ்ல வந்து இதெல்லாம் போயிருக்கும். கண்டிப்பா அத பார்த்துட்டு, நம்ம கம்பெனில வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் வந்து அவங்க வந்து குடுக்கணும். அதாவது நீதிமன்றத்தில வந்து அந்த கவுண்டர் குடுக்கணும். அது குடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் குடுத்ததுக்கு அப்புறம், எந்த ஒரு இதுவும் இல்லன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 18ஆம் தேதியே வந்து பெயில் வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடைச்சிரும். பெயில் வந்து கிடைச்சிரும் எம்டி சாருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். கண்டிப்பா வந்து நல்ல